அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அச்சுறுத்தல் தொடர்கிறது. முன்னாள் IPS அதிகாரி சகாயத்திற்கு வழங்கப்பட்டு வந்த போலீஸ் பாதுகாப்பை தமிழக அரசு விலக்கிக் கொண்டது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். தனக்கு வழங்கி வந்த பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு தனிச்சையாக விலக்கிக் கொண்டதுன்னு சொல்லி முன்னாள் IAS அதிகாரி சகாயம் தெரிவிச்சிருக்கிறாரு. எனக்கு தொடர்ச்சியா அந்த கிரானைட் வழக்கு தொடர்பான மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்காங்க, போலீஸ் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? மேனால் IAS அதிகாரி சகாயம் அவர்களுக்குரிய பாதுகாப்பை திரும்ப பெற்றிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவருக்கு மீண்டும் உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும். அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அச்சுறுத்தல் தொடர்கிறது என்கிற நிலையில் தமிழ்நாடு அரசு, காவல்துறை அவருக்குரிய பாதுகாப்பை மறுபடியும் வழங்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.